ஹாய் ஃபர்ஸ்ட் டைஸ் அப்டேட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல எஸ்டிஆர் 14 படத்துக்கு நான் அப்டேட் தான் பார்க்க போறோம். எஸ்டிஆர் 14 இதுக்கு முன்னாடி எஸ்டிஆர் 14 அப்படி சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண படம் வந்து கிடையாது. இப்போ நம்ம எஸ்டிஆர் அண்ட் வெற்றிமாறன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் வந்து பண்றாங்க இல்லையா? இந்த ஒரு படத்துக்கு நான் அப்டேட் தான் பார்க்க போறோம். எஸ்டிஆர் 14 இந்த ஒரு படத்துக்கு நான் பூஜை எல்லாம் போட்டு இந்த ஒரு படத்துக்கு நான் ஷூட்டிங்க தக் லைஃப் படத்துக்கு லிஸ்ட்க்கு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு டீம் பிளான் பண்ணிச்சுனாங்க. இப்படி எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருந்த நிலையில இந்த ஒரு படத்துக்கான ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் டான் பிக்சர்ஸ் வந்து இருக்காங்க இல்லையா, இவங்களோட கம்பெனிக்கு ரைடு வரவும் செய்யுது. ஸோ இந்த ஒரு ரைடு வந்ததுக்கு அப்புறமா அப்படியே கம்ப்ளீட்டா வந்து இவங்க ப்ரொடியூஸும் பண்ண பராசக்தி ஆகட்டும் அண்ட் எஸ்டிஆர் 49 இது போக இக்கிலிக்கடையும் வந்து ப்ரொடியூஸும் பண்ணாங்க. பட் அந்த ஒரு படத்துக்கு ஷூட்டிங்லாம் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் நிலைமையில இருக்கும் செய்யுது. இந்த ரெண்டு படங்களுக்கு தான் பிரச்சனை. பராசக்தி அண்ட் இவரும் ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்றா வந்துருந்துச்சு. ப்ரொடியூசருமே ஒரு படத்தை டேரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் அது போக எஸ்டிஆர் 49 இந்த 3 படங்களுமே இப்போ ஹோல்ல இருக்கவும் செய்யுது. இல்ல பெருசா அஃபெக்டான ஒரு படம்னா பராசக்தி அண்ட் எஸ்டிஆர் 49 அப்படி சொல்லலாம். ஸோ இந்த ஒரு படம் இப்படி வந்து இருக்கிற நிலையில நம்ம சிம்பு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றிமாறன் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணவும் செய்றாரு. இந்த ஒரு படத்துக்கான ஆல்ரெடி இந்த ஒரு படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் டீம் ஷூட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நம்ம வெற்றிமாறன் யூசுவலா ஒரு மிஸ்டேக் பண்ணவும் செய்வார் இல்லையா? ஒரு படத்தை இஷ்டத்துக்கு எடுக்கவும் செய்வார் இல்லையா? அது வந்து எடிட்டிங் வரைக்கும் போகும். மறுபடியும் எனக்கு இது சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஷூட்டிங் வந்து பண்ணுவாரு. அதே மாரி இப்போ இந்த ஒரு படத்துக்கான அனௌன்ஸ்மென்ட் வீடியோ ரீஷூட்டிங் பண்ணிட்டு வந்திருக்காரு. எனக்கு வந்து இது சரியில்ல. எனக்கு நெறைய இன்னும் ஐடியாஸ் தோணுது. எடுக்க எடுக்க எனக்கு நெறைய ஐடியாஸ் வந்து தோணுது. ஸோ நான் இன்னும் டிஃபரெண்ட்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீஷூட்டிங் போயிட்டு இருந்திருக்கு. இந்த ஒரு படத்துக்கான அனௌன்ஸ்மென்ட் வீடியோக்கு. ஸோ இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது இந்த ஒரு படத்துக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் டீம் எப்போ குடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த மாசம் எண்ட் அப்படி இல்லன்னா அடுத்த மாசம் இந்த ஒரு படத்துக்கான அனௌன்ஸ்மென்ட்ட ஒரு அனௌன்ஸ்மென்ட் வீடியோ குடுக்குறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கவும் செய்யுது. ஸோ அனௌன்ஸ்மென்ட் வீடியோல இந்த ஒரு படத்துக்கான டைட்டில் ரிவீல் பண்ண போறது கிடையாது. இது வந்து வெற்றிமாறனே அஃபிஷியல் ஷேரும் பண்ணிட்டாரு. இந்த ஒரு படத்துக்கான அனௌன்ஸ்மென்ட் வீடியோல ஜஸ்ட் எஸ்டிஆர் 49 சிம்பு அண்ட் வெற்றிமாறன் சேர்ந்து ஒரு படம் வந்து பண்றாங்க அப்படிங்கிறத ஒரு அனௌன்ஸ்மென்ட் வீடியோ ரிலீஸ் பண்ண போறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா டைட்டில் அனௌன்ஸ்மென்ட் வீடியோ அப்படி சொல்லிட்டு தனியா டீம் ஷூட் வந்து பண்ணி அதையுமே டீம் ரிலீஸ் பண்ண போறாங்க. வடசென்னை படம் வந்து இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு படத்துக்கான இன்னொரு பாகமா தான் இந்த ஒரு எஸ்டிஆர் 49 இருக்கு வந்து போகுது. அதாவது வடசென்னை 2 வந்து கிடையாது. அதே இடத்துல, அதே கதைக்களத்துல தான் இந்த ஒரு எஸ்டிஆர் 49 நடக்க வந்து போகுது. இந்த ஒரு படத்துல நெல்சன் நடிக்கவும் செய்றாரு. நெல்சன் டைரக்டர் நெல்சனா தான் நடிக்கவும் செய்றாரு அப்படி சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கவும் இருக்கு. கலைப்புலி தானு தான் இந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸும் பண்றாரு. அண்ட் மியூசிக்க பொறுத்தவரைக்கும் மோஸ்ட்லி ஜி பிரகாஷ் தான் இருக்கும் அப்படி சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இதுவரைக்கும் அதுக்கான அப்டேட் வரவும் செய்யல. பட் மோஸ்ட்லி அவரா தான் இருக்கவும் செய்யும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.